எத்தனை கிலோமீட்டர் தண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தொண்ணா இருக்கு. எல்லாம் இருக்கு. இது அந்த இடத்துல நம்மளாவது தண்ணி வச்சுக்கிறோம். ஆட்கள் என்ன பண்றோம், காட்டுக்கு போய் யானைக்கு வர தண்ணி வைப்பாங்க. போயிட்டு ஒரு பாட்டு காரில் ஏற்றி போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சி அதுல வந்து தண்ணி ஊற்றி யானைகளை குடிக்கிறதுக்கு தண்ணி வைப்பாரு அங்கிள். அந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்திருக்கார். அந்த அடிப்படையில் அவரோடு நாங்கள் இருந்து பயணம் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல அதுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த நிகழ்வை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். இல்ல அதெல்லாம் அவரே சொல்லணும். அவரே இல்ல ஒரு மிக லாக்டவுன் ரொம்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் லாக்டவுன் நம்ம நிறைய நாய்கள், நிறைய பசுக்கள், நிறைய குழந்தைகளுக்கு உணவுலாம் வந்துச்சு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ அந்த சமயத்துல அவருக்கும் பர்த்டே வந்துச்சு. அப்ப நம்ம பர்த்டே நம்ம என்ன பண்ணுவோம்? கேக் வெட்டி கொண்டாடுவோம். அவரும் வெட்டினாரு. அவர் எதுவும் வெட்டினா தெரியுமா? ஒரு பெரிய லாரி நிறைய புல்லெல்லாம் வாங்கினது. அப்புறம் அந்த பெங்களூர் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போய் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினது. அதை மாடுகளுக்கு புல்ல வெட்டி மாடுகளுக்கு கொடுத்து அவர் பர்த்டே ஃப்ரூட்ஸ் கொடுத்து அவர் மாடுகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பெரிய லாரில் ஏற்பட்டாரு. ஒரு மாடுகள் கேட்க லாரில் ஏற்பட்டுள்ள ஏற்பட்டு நம்ம பெரியவரோட பர்த்டே கொண்டாடினாரு. அந்த அடிப்படையில் பர்த்டே வித்தியாசமா கொண்டாடின சஜய் அவர்களுக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் இயர் 2020 நாங்கள் வந்து 1000 வாட்டர் பால்ஸ் நாங்கள் வச்சோம் ஃபர்ஸ்ட் இயரில் மட்டுமே. ஸோ செகண்ட் இயர் இது 2021 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் மட்டும் ஆல்மோஸ்ட் 2600 வாட்டர் பால்ஸ். இந்த மீன் டைம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎஃப்ஓ சார் இருந்தார், நம்ம பிரபு ஐஎஃப்எஸ் இருந்தார் சார். ஸோ அவர் மூலமாக மஞ்சட்டி ஃபாரஸ்ட்டில் ஒரு 5 பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த 5 பிளேஸ்லையும் நாங்கள் போயிட்டு எங்கெல்லாம் வறண்ட இடம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு 300 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் பவுல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மீன் சம்மர் சீசனில் அங்கே தண்ணி இல்லை, பட் அதே வழியில தான் இதுக்கு போகும், யானை நடந்து போகும். யானை வந்து வழி மாற்றியெல்லாம் போடாது, அவங்க முன்னாடி இருந்தவங்க எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அதே வழிக்கு தான் போகும். ஸோ அந்த இடத்துக்கு தண்ணியே இல்லை, பட் நாங்கள் மட்டும் எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதால ஒரு இடத்துல அவங்க சோலார் போட்டு அதுக்காக பைப் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வர இடத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேங்கரில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நாங்கள் போகும்போது மட்டும் தான் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 3 வாட்டி போயிருந்தோம். அப்போ தான் ஊற்றுறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. நாங்கள் போய் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. அவங்க சம்மர் சீசனில் அந்த வழியில் 3 days ஒன்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. 1000 லிட்டர்ஸ் மினிமம் 1000 லிட்டர்ஸ் ஒரு 4 வாட்டர் பால்ஸ் நாங்கள் வச்சுட்டு வந்துடும். அது எங்கள் எஸ்பிசிஏ டீம், நான் வந்து முன்னாள் எஸ்பிசிஏ செக்ரட்டரியாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே டக்குன்னு எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே போயிட்டு நாங்களே குழி வெட்டி நாங்களே அந்த வாட்டர் பால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்குமே அதே தண்ணி இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த இடத்துல இந்த வாட்டர் பால்ஸ் பற்றி அதை நான் அந்த ஃபேஸில் மாற்ற இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கேட்கலாம், இந்த கொஸ்டின் ஒரு கேட்கலாம் என்ன அப்படின்னா, லேக்ஸ் பாண்ட்ஸ் அது எல்லாமே இருக்கே, அங்கே போயிட்டு அனிமல்ஸ் பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். பட் நமக்கு இருக்கிற பயம் அனிமல்ஸுக்கும் இருக்கு. அந்த ஃபியர் ஃபேக்டர், ஃபோபியா எல்லாருக்குமே தான் இருக்கு, நமக்கு மட்டும் இல்லை. ஸோ ஒரு ஆறில் போகுது இது பண்ணுது அப்படின்னா லைக் அங்கேயும் ஸ்பீஷிஸ் இருக்கும், அதை வந்துட்டு லைக் அதை பிரேவாகவும் இருக்கிறதுக்கும் இருக்கும். இன்கேஸ் லைக் ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் நம்ம டொமஸ்டிகேட்டடாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வாட்டர் பவுல் வச்சுட்டு நம்ம பராமரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து தண்ணி குடிச்சுக்குமே.
இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓஷன். இது வந்து லைக் கோவா, இது ப்ராப்பரான கோவாவில் ஒரு வாட்டர் பால் வச்சுட்டு ரெகுலராக காலையில் யார் வாக்கிங் போகிறாங்களோ ஒரு 4 பேர் இருக்காங்க சரௌண்டிங்கில். காலையில் 2 பேர், ஈவினிங் 2 பேர் பீச்சில் வந்து தண்ணி வச்சுட்டு வராங்க. அங்கே தான் நாய் வந்து தண்ணி குடிக்கும். அதே மாதிரி தான் பறவைங்களும் அதே மாதிரி தான். எல்லா லேக்ஸ்லையும் தண்ணி குடிக்காது. ஒரு சின்ன சின்ன பவுலில் வந்து மாடி மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அதே தண்ணி குடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் பவுல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். பட் இங்கே இந்த ரெய்னி சீசன் அப்படின்றதுனால பவுல்ஸ் நாங்கள் கொடுக்கல. இல்லைன்னா நாங்கள் ஆல்ரெடி கொடுத்து சம்மர் சீசனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்போ தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சம்மர் சீசன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எவ்வளோ க்ளோஸ் வந்துட்டு அந்த தண்ணி குடிக்குது. அங்கே அவ்வளோ வாட்டர் இருந்தாலுமே அங்கே குடிக்காத இது பேர்ட்ஸு இங்கே வந்து குடிக்குது. ஸோ அது அங்கே உள்ள கீழே வச்சிருக்கிறது பீச் கிட்ட ஒன்று வச்சிருக்காங்க. திரும்பி மேலே ஆப்போசிட் சைட்லேயும் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டோட்டலாக WFPயோட ப்ரெசன்டேஷன். ஸோ இங்கே ஒரு 2 மெம்பர்ஸ் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்காக ஐ கால் அப்பான் ஜெயராஜ் அண்ட் கௌரி சங்கர் ஆன் தி ஸ்டேஜ். வாங்க ஜெயராஜ். நாங்கள் லாக்டவுன் டைமோட ஸ்டார்டிங் தேங்க்யூ. நாங்கள் லாக்டவுன் டைமோட ஸ்டார்டிங்கில் ஸோ பிளான்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து அனிமல் தெரிய வந்தது. நாங்கள் போய் அனிமல் ரெஸ்கியூஸ், டாக் ஃபீடிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 50-60 days கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் தெரிஞ்சது அனிமல்ஸ்லாம் எவ்வளோ சஃபர் ஆகுது. அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி குடிக்க போய் பிளாஸ்டிக் கேனில் மாட்டிக்கும். பிளாஸ்டிக் கேனில் மாட்டிட்டு அவங்க சொல்லுவாங்க, ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் கேட்க. பிளாஸ்டிக் கேனில் மாட்டிட்டு தண்ணியும் இல்லாமல் சாப்பாடும் இல்லாமல் 6 நாள் 7 நாள் வந்து அப்படியே துடிச்சு செத்துவாங்க. இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்துருக்கு. நம்ம பிளாஸ்டிக் வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதால இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நிறைய நாய் வந்து தண்ணி இல்லாமல் டிச்சில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அதில் டிச்சில் நம்ம குடிப்போமா? டிச்சில் குடிக்க மாட்டோம். நம்ம மாதிரி தான் டாக்ஸும். ஸோ அதுக்காக வந்து WFP இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் கலந்துட்டு ஒசூர் ஃபுல்லாக வந்து பாட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்கள் ஷாப் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ஒரு பாட் வச்சுருக்கோம். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு நாளைக்கு வந்து 3 வாட்டி அதை ஃபில் பண்ணுவார். 3 வாட்டி ஃபில் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய பாட் அது ஒரு அரௌண்ட் ஒரு 7 to 8 liters இருக்கும். 3 வாட்டி அதை ஃபில் பண்ணுவார். வெறும் 4 நாய் தான் இருக்குது. அது 3 வாட்டி காலி பண்ணணும்னா நினச்சி பாருங்கள், நாய் எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு. டாக்ஸ் எவ்வளோ தண்ணி குடிக்கும். டாக்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு பேர்ட்ஸும் வந்து குடிக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த டாக் வந்து எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுது. அதே மாதிரி எத்தனை நாய்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண தண்ணி இல்லாமல் இருக்கும், எவ்வளோ தண்ணி அது தேவைப்படும். அப்படி இருக்கிறது தான் நாய்க்கு வந்து வெறி பிடிக்கும், வேறு ஏரியாவுக்கு போகும், வேறு நம்ம கடிக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ தான். ஒரு வாட்டர் இல்லை. ஸோ நம்மளே தண்ணிக்காக 2 ஸ்டேட்டும் சண்டை போடும்போது நாய் போடாதா வேறு தெருவுக்கு போயிட்டு. ஸோ அதுதான் சார். ஆக்சுவலாக எங்கள் காலனியில் நாங்கள் வந்து கீழே HIG க்வீன் ஹவுஸ், அங்கே வந்து நிறைய வாட்டர் பாட்ஸ் இருக்குது. பீப்புள் ஆர் சென்சிட்டிவ் அண்ட் தே கேர் ஃபார் த டாக்ஸ், டு டேக் கேர் ஆஃப் த டாக்ஸ். எங்கள் தெருவில் நாய் கத்தவே கட்டாது. ரைட்டு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மாடு வந்து அதை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. மழை தண்ணி வந்து ஃபுல்லாகி எல்லாம் மாடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஸோ பிக்கஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு ஒரு கோரிக்கை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் அப்புறம் வைல்ட் லைஃப் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வளர ஃபியூச்சரில் வந்து இந்த இயற்கை வந்து ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இயற்கை எல்லாமே எதுவுமே இல்லை. 100 years பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க. நேச்சரோட கனெக்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லு மாடர்னைஸ் ஆனதால நம்மளுக்கு அந்த நேச்சரோட கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ எல்லாம் மறந்து டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மறந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வளர்ந்து இயற்கைக்கு வந்து இன்னும் நிறைய ட்ரீ பிளான்டேஷன் பண்ணணும், நிறைய ஃபாரஸ்ட் உருவாக்கணும், நிறைய வைல்ட் லைஃப் எல்லாம் சேவ் பண்ணணுன்ட்டு எங்களோட ஒரு கோரிக்கை. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ லாக்டவுனில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ. வணக்கம். பேர் சுந்தரம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய ஒன்றிய பிரசிடெண்ட்டாக இருக்கேன். SPCA பார்த்தீங்கன்னா நான் வெட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். பிரிசிட்டி ஆஃபீஸர். என்னோட SPCA பற்றி எனக்கு லாபம் ஏற்கனவே ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. தர்மபுரி கிருஷ்ணப்பான் ஒருத்தர் தான் துவக்கத்தில் இதை ஆரம்பித்தார். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ப்ரொஃபஸராக இல்லை, ஆனால் அவர் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. SPCAங்கிறது அப்போ எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த மாட்டு வண்டி இருக்கிற காலத்தில் அந்த மாட்டு வண்டியை தடுத்து நிறுத்தி அவங்ககிட்ட வந்து பணம் பிடிக்கிட்டு இருக்க வேலையை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை SPCA கூட குட் நேம்
கடந்த காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உண்மையாலுமே விலங்கின ஆர்வலர்கள் வந்து அதை ஆர்வமாக வந்துட்டாங்க சமீப காலமாக. அதனால தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. உண்மையான வரவேற்பு விஷயம் எதிர்பார்த்ததும் அதுதான். இந்த கிருஷ்ண பாப்பி இப்போ அவர்கள் கிருஷ்ணமோ அவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரு. இப்போ கிருஷ்ணகிரியில் அந்த எஸ்பிசிஏ இப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் கேம்பஸில் ஆர்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஃபார்ம் லெட்டர் நேர் புக் பண்ணியிருக்கேன் கேட்டு ஃபார்மில். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கலாம். இந்த ஃபார்முடைய உண்மையான ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு சொல்ல யாரும் இல்லை. அவருடைய பெருமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டும் வர்றாங்க. நான் வந்து 75 அந்த ஃபார்மில் ஒரு 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 10-12 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபார்மை பற்றியான அதை இப்போ சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடுது வேணாம். இருந்தாலும் இவருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஆவலப்பள்ளி போல உழவர் சந்தை ஸ்ட்ரீட்டு ஒரு டாக் குட்டி போட்டுச்சு. 3 குட்டி போட்டுச்சு. ஆனால் அந்த குட்டியெல்லாம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் உதச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டுனோம். அப்புறம் நம்ம ஆஞ்சல் ப்ரோக்கரிங்கில் ஒருத்தர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கூடியிருக்காரு. அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லி எஸ்பிசியை ஃபோன் பண்ணி சொல்லி வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் அந்த பேசி இப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு மேன்சஸ் வந்துருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு விட்டாங்க. அவர் ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார். மாட்டுக்கு ஒரு தொட்டியும் பல பேர்ட்ஸ் ஒரு தொட்டியை வாங்கி வச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த தொட்டி டெய்லி தண்ணி ஊற்றி பார்த்துக்கிறோம். எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டும் 6 டாக் இருக்குது. நாங்களாம் பார்த்துக்கிறோம் அதை. அது என்னென்னா எல்லாத்துக்கும் வருத்தம் என்னென்னா, இது டாக் வந்து யார் இருந்தாலும் குறைக்கிறது இல்லை, ரொம்ப அன்பாக நடந்துக்கிறது. ஆனால் நான் அது பெருமையாக பார்க்குறேன். ஆனால் மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ராத்திரி இந்த நாய் குறைக்கவே மாட்டேங்குது, எல்லாத்தையும் விட்டுருது அப்படிங்கிறாங்க. ஜென்ரல் சொசைட்டியோட டெண்டன்சி. ஆனால் அங்கே தான் சாப்பாடு போட்டு வளர்ந்துடும். டைம் வந்தால் ஒரு வந்து பார்க்கலாம். இப்போ 3 குட்டி போட்டுருச்சு, அருமையான குட்டி. அது என்ன திருப்பி யாரும் எடுத்து போயிட்டாங்க 2 குட்டியை. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், ஏதாவது ஒரு நல்ல இடத்துல அது நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குட்டியோட சுற்றிட்டு இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் விட்டு எங்கேயும் போகிறதில்ல. நாங்கள் ஏதாவது பால் வாங்க போனோம்னா கூடவே போவோம். அந்த ஸ்ட்ரீட் கால் மட்டும் திருப்பி கொண்டு வருவோம். அதான் அனிமல்ஸை பொறுத்தவரைலாம் அதுக்கு ஒரு நம்மளோட அன்புங்கிறதுல அதிகமான இது இருக்குது. உண்மையாலுமே இந்த சர்வீஸ் பண்ணுற அந்த வாட்டர் பார்க் ஆஃபீஸர்ஸ் உண்மையாலுமே நான் எஸ்பிசியை கேள்விப்பட்டேன். பட் இவங்க ஆர்கனைசேஷனை சத்யா சொல்லிட்டு இருப்பார். அவனை சந்திச்சதில் ஏன்னா தமிழ்நாடு அறிவியல் வேலைகள் அதிகமாக வெளியே போனோம்னா நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையாலுமே அன்பை பரிமாறிக்கணும், அதுக்காக இருக்கோம். ஆனால் நாட்டில் நாய்க்கு கொடுக்குற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லை. நாட்டு இந்தியாவில் பார்த்தா மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. அதனால இதையெல்லாம் நாங்கள் வந்து நம்ம வருத்தமாக தான் பார்க்கணும். உண்மையாலுமே அந்த சூழ்நிலையில் ஏன்னா அனிமலுக்கு அன்பை காட்ட நம்ம வந்து மனிதனுக்கு காட்டாமல் இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாம் ஒரே ட்ராக்ல ஒர்க் பண்ணுறோம். உண்மையாலுமே வாழ்க, நம்ம வந்து வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அறிவியல் சார்பாக. ஸோ இதை தான் நாங்கள் வந்து சின்ன சின்ன சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். எங்களால் இருக்கிற எல்லாரையும் மாற்ற முடியலாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒருத்தர் 2 பேர் மாறினாலே தண்ணி வச்சாலே அதுதான் எங்களோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் 2020 பண்ண ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் யூடியூப்லேயே இருக்குது. நான் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 டே பண்ணல, என்டையர் 50 days நான் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சஞ்சய். முடிச்சிடலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஊரடங்கு காரணமாக சாலைகளில் நன்றிட்டு தவிக்கும் நாய்கள் ஆகியவற்றிற்கு பிராணிகள் வகை தடுப்பு சங்கத்தினர் உணவளித்து வருகின்றனர். மாநகராட்சி அனுமதியுடன் வாகனத்தில் இறைச்சியுடன் கூடிய உணவு, கஞ்சி, பழங்கள் போன்ற உணவை தெரு தெருவாக ஆங்காங்கே உள்ள விலங்குகளுக்கு வைக்கின்றனர்.
தானாக அதே எல்லாமே அதோட வைக்கிற இடத்துலயே அது வந்து தானாகவே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இடையிலாளராக பணிபுரிந்து வருகிறேன். கொரோனா இந்த நோய் அதை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. தெருவில் இருக்கும் நாய்கள் தங்களுக்கு தேவையான உணவின்றி நோய்வாய்ப்படுவதும் அல்லது உணவு குறைவாக கிடைப்பதினால் அது ஆக்ரோஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் ஆகியோர் ஆலோசனைப்படி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிராணிகள் வரை தடுப்பு சங்கத்தின் மூலமாக திருநாய்களின் உணவளிக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். அதன்படி ஒசூர் மாநகராட்சி மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆகிய இடங்களில் உள்ள 1700 திருநாய்களுக்கு கடந்த 1 மாதமாக உணவளிக்கப்பட்டு வருகிறது. எல்லா டாக்ஸும் அதோட பிளேஸ்ல மட்டும்தான் சாப்பிட்டு எதுவுமே சண்டை போட்டுக்கலாம். அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனது நிதியிலிருந்து இதுவரை 1,30,000 ரூபாய் ரொக்கமாக அளித்து இந்த திருநாய்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும், பசியினால் எதுவும் இறக்கக்கூடாது, அதன் மூலமாக எந்த தொற்றும் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழங்கியுள்ளார். மாங்கலி, வெங்கடேஸ்வரா, சுவாமி, கவி, சுகுணா உள்ளிட்ட நிறுவனங்கள் கோழிகள் மற்றும் முட்டைகளை எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சிக்கன் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு பவுல்ட்ரிஸ்ல இருந்து எல்லாருமே டோட்டலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. SPCA கிருஷ்ணகிரி மூலமாக தினந்தோறும் சமையலில் ஈடுபட்டு ஏறக்குறைய 13 தன்னார்வலர்கள் அவர்களுடன் இந்த உணர்ந்திருப்பவர் திரு சஞ்சய், கிருஷ்ணகிரி மாவட்ட பிராணிவதை செயலர் அவர் தலைமையில் ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தை இந்த தன்னலமற்ற இந்த நாய்களுக்கு உணவளிக்கும் செயலை கால்நடை பராமரிப்புத்துறை மிக்க நன்றியுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. லைக் இன்னொரு சின்ன வீடியோ, ஒரு ஏஎஸ்பி லைக் பெங்களூர் சிட்டியில் வந்துட்டு டோட்டலாக எல்லா இடத்துலையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் நாங்கள் வாட்டர் பாட்ஸ் வைக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம். அதோட ஒரு சின்ன வீடியோ. கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் வாட்டர் பாட்ஸ் வச்சு அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணார். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி சென்டருக்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, நேவல் கூடயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்க கூட ஒரு ஈவெண்ட் பண்ணி ஆர்மி கேம்பஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வாட்டர் பாட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அது எங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிற இது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஒரு 2 minutes வச்சிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்க்காக தான் கொடுக்க பார்க்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீசன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் பால்ஸில் வந்து தண்ணி வந்து சன்லைட் வர்றதுனால ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஆல்கே ஃபார்ம் ஆகிறதுனால கொசு அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு டெங்கு வர்றதுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால கார்பரேஷனில் நாங்கள் பெர்மிஷன் வாங்குறதுக்கு நாங்கள் பண்ணுற பாடு எங்களுக்கு தான் கொஞ்சம் தெரியும், எந்த கார்பரேஷன் வைக்கணும் அப்படின்னாலுமே. ஸோ எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னா we provide only 2 வாட்டர் பால்ஸ். ஏன்னா அந்த 2 வாட்டர் பால் அவங்களால க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும். வீக்லி ஒன்ஸ் அதுக்கு சுண்ணாம்பு மட்டும் பவுடர் போட்டு கொஞ்சம் கழுவி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்கே பிடிக்காது. ஒரு 1 வீக் டைம் பீரியட் மட்டும். ஸோ அதனால் ஒரு வீட்டுக்கு 2 வாட்டர் பால்ஸ். ஒசூரில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கலாம்,
எல்லா வீட்லையும் இருக்கலாம். எங்களால் முடிஞ்ச ஏரியா அளவுக்கு எங்களால் கொடுக்க அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒரு அளவு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இல்லை உங்கள் வீட்டில் வைக்கல அப்படின்னாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே வாட்டர் பவுல்ஸ் தரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்து பன்னேர்கட்டா வாட்டர் இதில் வச்சோம், மேரேஜ் பார்க்கில் வச்சோம். அங்கே தான் பீர் டோட்டலாக அங்கே பியர்ஸ்லாம் இருக்குது. அந்த டோட்டலாக நீங்கள் சஃபாரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே அங்கே வாட்டர் பவுல்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பவுல்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு வாட்டர் பவுல்ஸ் அவங்க வாட்டர் ட்ரவுஸ் தான் வச்சுருந்தாங்க. பட் அது கரெக்டாக க்ளீன் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு லாஸ்ட் டைம் ஒரு நியூஸ் வந்ததுனால நான் இதை கொடுத்து கீழே ஒரு ஹோல்ஸும் வச்சுருக்கோம் அதுக்கு. ஸோ வாட்டர் வந்துட்டு இதாகிடுச்சு அப்படின்னா அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வச்சுக்கலாம் அப்படின்ற இதுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சட்டி ஃபாரஸ்ட் நாங்கள் வச்ச வாட்டர் பவுல்ஸ். எவ்வளோ பெருசாக வச்சுருக்கு, வாட்டர் ட்ரவுஸும் இருக்குது, நாங்கள் வச்சுருக்க வாட்டர் பவுல்ஸும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீத்தா வந்து தண்ணி குடிக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரக்சர் பண்ணது என்ன ப்ராப்ளம் சார் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அதெல்லாம் பாசி பிடிச்சி அதெல்லாம் அப்படியே குடிக்க வராது சார். பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணாலுமே அது வந்துட்டு ஒரு வாட்டர் எல்லா இடத்துலையும் வர இடத்துல தான் வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், வைக்க முடியும். வாட்டர் அங்கே தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். இல்லாத இடத்துல நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். அது வந்து அஞ்சட்டி ஃபாரஸ்ட். அஞ்சட்டி ஃபாரஸ்ட் ஆமாம் சார். ஆக்சுவலி நான் ஃபாரஸ்ட் ஒரு வைல்ட் லைஃப் சென்சஸ் போயிருக்கும்போது சீட்டியோடைய ஸ்கேட்லாம் நாங்கள் பார்த்தோம். உருகிட்டு 2.5 days வைல்ட் லைஃப் சென்சஸ் போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லைக் பெங்களூர் சைடில் அந்த கர்நாடகா சைடில் இருக்க மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். அதில் பிக்கஸ்ட் அப்படின்னு பார்க்க போட்டீங்க அப்படின்னா நாக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா காலேஜஸ்க்கும் அவங்க தான் சர்டிஃபை பண்ணி அவங்க தான் வந்து இது கொடுப்பாங்க. அவங்களோட கவர்னரே வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு அழைச்சி ஆமாம் சார் நாக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அகாடமிக் அட்வைஸ். ஆமாம். So this is snack. Now in our colony, one new problem is come. Pigs are coming. How can we handle pigs coming? Diseases will come. It's not an improved thing. Pigs வரதுனால disease வரும் சொல்லவே முடியாது மேம். No problem. மேம் அப்படிலாம் இல்லை மேம். ஒன்றுதை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்குது மேம். ஒன்று தான் நம்ம குறைக்கிறதுனால தான் ப்ராப்ளம்ஸே அரைஸ் ஆகுது. மரத்தை வெட்டுறதுனால தான் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த ஈகோசிஸ்டம்ல இருக்க ஒரு அனிமலும் நீங்க இழந்துட்டே இருக்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகுமே தவிர ஒரு சொல்யூஷன் வராது. அது வரக்கூடாது அப்படின்னு நீங்க விட்டதுனால தான் இதாகுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எருமை மாடு நம்ம ஒசூர்ல எவ்வளவு எருமை மாடு இருக்கு. ஒரு பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். ரொம்ப குறைச்சுன்னா ரொம்ப ரெண்டே இடத்துல தான் இருக்கு. ஒண்ணு ஏரியில இருக்கு, அது வந்து டோட்டலா வந்து இது மத்தம்ல இருக்கிற இது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்பேட்டையில இருக்கு. ரெண்டு இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எருமை மாடு வச்சிருக்காங்க, வேற யாருமே வைக்கல. எவ்வளவு பேர் எருமை மாடு பாக்குறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்த பார்த்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார் இன்னொன்று நான் சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல சார் இவ்வளோ திக்னஸ் ட்ரங்க் பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு. சைட்ல வந்து பண்டு மாதிரி இருக்கு சார். அந்த பண்டு யாருக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹேண்ட்ஸ் இது பண்ணதுல மேக்ஸிமம் another 1 month or 2 months the tree will fall down. மேபி பிகாஸ் ஆஃப் ஹென்ஸ் அதெல்லாம் இல்ல அப்படிங்கும்போது அதுல வந்து ஒரு சின்ன வண்டு ஸ்டார்ட் ஆகும். வண்டு சாப்பிட்டு அதுல உள்ள இருக்கிற அது ஒரு நேட்டிவ் ட்ரீயா இருக்காது. நேட்டிவ் ட்ரீ இருந்துச்சுன்னா அது ஆகாது. இல்ல சார் மேபி அதுவும் அது நேட்டிவ் ட்ரீ இல்லாத போனா இட்ஸ் a big tree வர ப்ளஸ் நேட்டிவ் இல்ல சார். முன்னாடி நான் ஸ்கூல்ல கோடி ஈஸியா அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம தொடவே கூடாது, இது பண்ணவே கூடாது. அது ஒரு வழியில அது போயிட்டே இருக்கும். ஒரு நல்லது ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம கொடுத்தாலே ப்ராப்ளம் சால்வ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நேவல் டிட்டாச்மெண்ட் சென்டர் பெங்களூர்ல நாங்கள் கொடுத்தோம். அங்க இருக்கிற 180 மெம்பர்ஸ் டோட்டலா அன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க வீட் சைட்ல நாங்க எடுத்து நாங்க பண்ணணும் அப்படின்னா இல்லை எங்க ஃபேமிலிஸ்க்கு நாங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நாங்க எப்படி வாட்டர் பால் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாருமே அவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டாங்க. எல்லாமே நேவில இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆர்மி சென்டருக்கு போனோம். ஆர்மி சென்டர்லயும் அதே மாதிரி தான் ஆச்சு. எல்லா இருந்த கேப்டன்ஸ் எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஜாயின் ஆயிட்டாங்க.
ஸோ நான் இந்த டைமில் வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா வீட்டில் ஒரு சின்ன சின்ன வாட்டர் பால்ஸ் வேணும் அப்படின்னா we give entirely free. Our concern is to like weekly once அதை க்ளீன் பண்ணி அது பராமரிச்சுட்டு வாட்டர் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். வாட்டர் பால்ஸ் டோர் ஸ்டெப்ஸ் வேணும்னாலும் கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட சைட்டுக்கு வந்தீங்கன்னா அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட் சைடில் ஒரு நர்சரி இருக்கும். அவங்களுக்கு தான் நாங்கள் வந்துட்டு லைக் நீங்கள் பண்ணி தாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் அவங்களுக்கு லைக் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் வந்து அவங்க ஃபுட்டு எதுவுமே இல்லாத இருந்தது. ஸோ அந்த டைமில் கூட நாங்கள் வந்து லைக் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு அப்போ நான் கொடுத்துருக்க பிஸ்னஸ் அவங்களுக்கு பத்தல அப்படின்னும் போது சத்யமூர்த்தி சார்கிட்ட கேட்டு சயின்ஸ் ஃபோரம் அப்புறமா சிலர்லாம் அங்கே இருந்து அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஃபுட் கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு நம்ம அங்கே கொடுக்க வச்சோம். ஸோ இது என்னால் மட்டும் முடிஞ்சதில்லை, எல்லாருமே லைக் ஒசூரில் இருக்க பீப்புள்னால தான் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு. ஒசூர் பீப்புள் வந்து இதை வந்து எல்லாருமே எல்லா வீட்டுமே வைக்கல அப்படின்னா வீழ்ச்சி ஜீரோ. ஒசூரோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2.5 lakhs பீப்புள் இருக்காங்க. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச 2,000 பீப்புள் இது வரையும் ரீச் ஆகிடும். அவங்க வச்சதே எங்களோட பிகஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.